இறைவா நன்றி. ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். பத்ரி, கேசவன் 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. பத்ரி எப்பொழுதும் புலம்பிக்கிட்டே இருக்கிற டைப்பு. சுயநலமாக புலம்பிக்கிட்டு இருப்பார். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, எப்பொழுதும் கம்ப்ளைனிங் நேச்சர். ஸோ எதுலேயுமே திருப்தி இல்லாதவர், ஆசைகள் நிறைய உடையவர். அவரை கூட்டிக்கிட்டு நம்ம கேசவன் காரில் வா, பீச்சுக்கு போய் நிம்மதியாக உட்காந்துட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு பத்ரி கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு கேசவன் வேகமாக கடற்கரை பக்கமாக ஓடுறாரு. அங்கே ஒரு ஸ்டார் ஃபிஷ் டைப்பில் இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷு துடிச்சிக்கிட்டு இருக்கு. கடல் அலைகளால் தூக்கி எறியப்பட்ட அந்த ஃபிஷ்ஷை கையில் எடுத்துக்கிட்டு இறைவா நன்றின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கடல் பக்கமே திருப்பி தூக்கி எறிகிறாரு. உனக்கு ஆயுள் கெட்டி என்று சொல்லிக்கொண்டேன். அது அப்படியே கடலில் திருப்பி அப்படி நெளிஞ்சு சும்மாயி தேங்க் பண்ணிவிட்டு சொல்கிற மாதிரி போயிடுது, மறைந்து விடுகிறது. அண்ட் ஆத்ம திருப்தியோடு நம்மளுடைய கேசவன் திருப்பி வராரு, விசில் அடிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு. என்ன பத்ரி, இந்த சுண்டல் சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு ஒரு சுண்டலை வாங்கி கொடுக்குறாரு. 10 ரூபா சுண்டல் என்னுடைய 10,000 பிரச்சனைகளை தீர்த்துட போகுதா என்ன? நீனும் என்னை ரிலாக்ஸ் பண்ணணும்னு பார்க்குறேன், இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் படாதப்பா, வா வீட்டுக்கு போகலாம் கொடுத்து அழுத்துக்கிட்டே கூப்பிட்றாரு. சரி வா, உனக்கு இந்த மூடு சரியில்லைன்னு சொல்லிட்டு கேசவன் காரில் பத்ரியை கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் பத்ரி கொஞ்சம் வெயிட் பண்ணின்னு சொல்லிட்டு ஓரமாக காரை நிறுத்திட்டு டகார்னு இறங்கி ஒரு வயசான மூதாட்டி அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு தடுமாறுறாங்க. நிறைய டிராஃபிக், யாரும் நின்ன பாட காணும். உடனே கையை அவரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கையை இந்த பக்கம் திருப்பி அண்டு டிராஃபிக்கை நிறுத்தி அந்த மூதாட்டி அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. திருப்பி அவர் கிராஸ் பண்ணி வேகமாக ஓடி வராரு. கார் கதவை திறந்து உள்ளே நுழையும் பொழுதோ ஒரு பெரியவர் தோள்பட்டையை தட்டுறாரு. என்னப்பான்னு கேட்கும் பொழுதோ, சார் எனக்கு காசு வேண்டாம் சார், எனக்கு பசிக்குது, ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. கொஞ்சம் இருப்பான்னு உள்ளே இருக்கிற ப்ரெட்டையும் சின்ன வாட்டர் பாட்டிலையும் அவர் கையில் கொடுத்து ஓரமாக உட்காந்து சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே நம்ம கேசவன் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாரு. இதையெல்லாம் பத்ரி அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரால் பேச முடியல. என்ன பத்ரி அமைதியாயிட்டியேன்னு கேட்குறாரு. அப்பவும் பேசலை. உடனே அவர் வீடு வந்துருச்சு, பத்ரி வீடு. கதவை திறக்கிறாரு, இறங்குறாரு, அப்படியே ஜன்னலை திறக்கிறாரு. கீழே அப்படி குனிஞ்சு நம்மளுடைய கேசவன்கிட்ட சொல்கிறாரு, கேசவா, புத்தருக்கு ஒரு போதி மரம் தேவைப்பட்டது ஞானமடைய. ஆனால் உன்னோட 1 மணி நேரம் நான் ஏற்படுத்தி கொண்ட இந்த கார் பயணம் என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுப்பா, எனக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருச்சுப்பான்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுக்கொண்டே வீடு நோக்கி திரும்புகிறார். நம்மளுடைய கேசவனுக்கு ஒரே சந்தோஷம், ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அண்டு நேராக வண்டியை வீட்டுக்கு விடுறாரு. இதுதான் நடந்தது நிகழ்ச்சி. இதுதான் ரொம்ப அழகான விஷயம். இது என்ன நடந்தது? இதுதான். ஸோ இறைவா நன்றி என்று குட் நைட் சொல்லிவிட்டு திரும்பிய கேசவன் மன திருப்தியோடு தூங்கலை, ஆத்ம திருப்தியோடு அன்றைக்கி தூங்கினார். கேசவன் ஒருவனால் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது, எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் முடிந்தவரை ஒவ்வொருவரும் சக மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த ஆட்டிடியூடை கேசவன்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு நம்ம பத்ரி. நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காக நம்ம முடங்கி போய் சுயநலமாகவே இருந்தோம்னா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய இம்யூனிட்டி இதெல்லாம் பாதிக்கப்படும், நோய்கள் அதிகமாக வரும், வாழ்க்கையை செலிப்ரேட்டே பண்ண முடியாது. இதை கற்றுக்கொண்டார் நம்முடைய பத்ரி கேசவனிடம். மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவாங்க, கரெக்டு. எப்படி? சக மனிதர்கள் மூலமாக. அதுதான் முக்கியம். யாரோ கஷ்டப்படுறாங்க, அது கடவுள் பார்த்துப்பார்னு இருக்கக்கூடாது. கடவுள் தனியாக பார்த்துக்க மாட்டார், சக மனிதர்கள் மூலமாக தான் பார்த்துப்பார். நம்ம ஒவ்வொருக்குள்ளேயும் உள்ள அந்த ஆத்மசக்தி இறைவனாக இருந்து மற்றவர்களுக்கு கருணை ரூபமாக ஹெல்ப் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஈகோ பல பேருக்கு இதை செய்ய விடாது, சுயநலமாகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குட் தாட்ஸ், குட் வேர்ட்ஸ், குட் ஆக்ஷன் மட்டுமே நம்முள் ஆத்மனாக உள்ள கடவுளை ப்ளீஸ் பண்ணோம், சந்தோஷப்படுத்தோம். கோவில்களில் உள்ள கடவுளையும் சந்தோஷப்படுத்தும். அந்த குணத்தை கொடு பகவானே, சுந்தர விநாயகான்னு நம்ம அவர்கிட்ட கேட்டிருக்கிறதுல தப்பு கிடையாது. அதனால் சில பேருக்கு வீக்னஸஸ் இருக்கும், அப்படி நம்ம கேட்டுக்கணும், அதுதான். ஆனால் இதில் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? எ பியூட்டிஃபுல் திங். கேசவன் ரொம்ப ட்ராஜடி உள்ள மனிதன். அவர் தம்பி ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போயிடுச்சு. அவள் அப்பா இறந்து 10 வருஷம் ஆகிப்போச்சு. அவங்க விடோ மதர் ஓல்டேஜ் ஆகி டிசீஸ்டாக பெட்ரிடனாக இருக்காங்க. அவருடைய ஒரே வீட்டை நோக்கி அவங்க சித்தப்பா கேஸ் போட்டிருக்காரு. அவருடைய ஒரே அக்கா டைவர்ஸ் ஆகி வீட்டில் அவரோட இருக்காங்க. அவர் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகள் ஒருவருடன் இருக்கும் பொழுதோ மற்றவர்களுக்காக உதவ வேண்டுமேங்கிற எண்ணம், அதுதான் வாழ்க்கை.
அதற்கு பெயர் தான் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நமக்கு எவ்வளவுதான் பர்சனலாக பிரச்சனைகள் இருந்தாலும் சக மனிதர்களுக்கு நம்மளால் ஆன உதவிகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுதோ, மனதாலோ அறிவாலோ உடலாலோ நல்ல வார்த்தைகளாலோ அது மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். கடவுள் ப்ளீஸ் ஆவார். ஸோ இன்று முதல் காலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுதோ மே ஐ ஹெல்ப் யூங்கிற போர்டோடு நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாம். இறைவா நன்றி. தேங்க்யூ ஆல்.